ஹாய் ஹலோ, இது அன்பான அம்மா சேனல். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக அன்பான அம்மா சேனல்னு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் கொஞ்ச நாள் வீடியோஸே எடுக்கிறதில்ல, போஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்னால நான் எதையுமே அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, பழைய வீடியோஸும் எடுத்து வச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி நிறைய 6 மாதமாக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், எதுவுமே அப்லோட் பண்ணுறதில்ல. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஒரு 1.5 months சுத்தமாக நான் அப்லோடே பண்ணலை. அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக இருக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு சில பிரச்சனைகள்னால நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இது அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அன்பான அம்மா சேனல். என்ன மாதிரி வயசில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ சின்ன பசங்கள்லாம் நிறைய விதமாக எடுத்து போடுறாங்க. நம்ம சும்மா ஏதோ கையில் கிடச்சது மனசில் தோன்றத டைமில் டக்கு டக்குன்னு எடுத்து அறகுறையாக பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? பிடிச்சவங்க பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ரொம்ப போர் அடிச்சுன்னா பார்க்காதீங்க. பாருங்க எவ்வளோ தின்னாக இருப்பாங்க, எந்த கலருமே இல்லாமல். தெரியுதா? ஆயில் மாதிரி இருக்கு, சோப்புங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என் பையன் எனக்கு வாங்கிட்டு வந்தது ஜப்பான்லேருந்து. வருஷம் இப்போ கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் 2-3 வருஷமாக ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இது இருந்துச்சுன்னா நம்ம சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. எனக்கு கெமிக்கல் ஃப்ரீங்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி வாங்கிட்டு வருவான். போனடா வாங்கிட்டு அந்த பாட்டில்ஸ் எனக்கு வேறு பிராண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தது பாட்டில்ஸ் இருக்குது, ரீஃபில் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இது மாஸ்க் போட்டுருக்காங்க, சும்மா அந்த இது இருக்குல்ல, வெட் மாஸ்க் இருக்கும்ல, அது மாதிரி இது போட்டுருக்கு. ஹைட்ரா எக்ஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். இது விட்டமின் சி சீரம் நான் கேட்டிருந்தேன். இப்போ விட்டமின் சியில் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். விட்டமின் சி சீரம் சொல்கிறான், என்னென்னு தெரியல, நான் பார்க்கணும். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் க்ரீம்ஸ்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கான். சன் அக்வா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு டக்குன்னு எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுறதுனால எனக்கு லோக்கல் பிராண்ட்ஸ் எதுவுமே போட முடியறதில்லை. நான் ஆல்ரெடி சவுதியில் இருக்கும்போது ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால சரி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு தீர்ந்து போச்சு, அதனால் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு வருமா அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. நான் லேஸாக குட்டியாக கொஞ்சம் கொடுப்பேன். இது கொஞ்ச நாள் வரும், நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா விட்டமின் சி சீரம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. நான் சவுதியிலே வாங்கினேன், ஜெர்மன் ப்ராடக்ட் தான் வாங்கினேன், அங்கேயும் கொஞ்சம் காஸ்ட்லி. அதுவும் எனக்கு தீர மாதிரி இருக்குது. அதனால் இது வாங்கிட்டு வந்திருக்கான். விட்டமின் சி சீரம் தான் இது, ஜெர்மன் ப்ராடக்ட்டு. இது தீரப்போகுது எனக்கு. கொஞ்ச நாள் போட்டு பழகிட்டேங்க. இந்த வயசானவங்களாம் விட்டமின் சி சீரம் போட்டால் நல்லதுன்னு கொஞ்சம் ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்கிற பார்த்தேன். சரி நம்ம போட்டு பார்க்கக்கூடாது, நம்மளும் எனக்கு பயங்கர ஸ்கின் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் இது இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ்ன்னு சொல்கிறாங்களே, நிறைய ப்ராடக்ட்ஸ் பெரிய பெரிய பிராண்டட் இது கூட நிறைய கெமிக்கல் இதுங்கிறாங்க. எனக்கு இது சவுதியிலலாம் அப்படி கெமிக்கல் இருக்கக்கூடாதுங்க. அவங்க அதுக்கே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பல செலவுகளை நம்மளுக்கு செலவுகளெல்லாம் குறைச்சிட்டு இது நம்ம கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி ஏஜில் உள்ளவங்களாம் நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போல்லாம் எல்லாருமே இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம யாருக்கு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படி இல்லைன்னா கூட இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டா நல்லதாங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சன்ஸ்க்ரீன். இதுவும் பாருங்கள், இதுதான் போட்டுட்ருக்கேன் சன்ஸ்க்ரீன். இதுவும் ஜெர்மன் ப்ராடக்ட் தான், ஜெர்மன் இட்டாலி அந்த ப்ராடக்ட். இதாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நான் இப்போ என் பையன் வாங்கிட்டு சொல்லி நான் அதை யூஸ் பண்ண போகிறேங்க.
இனி இதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் தான் இது எடுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால இதை நல்லா தீர்ந்துட்டதுக்கப்புறம் நம்மளோட டச்சுக்குள்ளே பில்லர்லேருந்து ஒரு சின்ன ட்ராப் பிச்சு டாப் வந்து முடிகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் எடுக்கணும்னு இது பண்ணியிருக்கேன். இதேமாரி இந்த க்ரீமுங்க மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் மாதிரி தான், ரொம்பவே நைட்டு யூஸ் பண்ணிக்கிறது, நைட் போடுறது. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து அங்கே சவுதியில் எல்லாமே வந்து யூகே அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். யூகே, ஜெர்மன், இட்டாலி அந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டியான இதுதாங்க இருக்காங்க. வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும், எந்த இதுவும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வராத சர்டிஃபைடு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்ல நல்ல குவாலிட்டியான இதுதான் வரும். அதனால் அதை யூஸ் பண்ணி பழகிட்டு எனக்கு இங்கே யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி அதை ரியாக்ட் ஆகுது ஸ்கின்னு. அதனால தாங்க விட்டமின் சி சீரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பிங்க என் பையன் எனக்கு வாங்கிட்டு இருந்ததுல. இதோட ஒரு விட்டமின் சி சீரம் தான் இது. இன்னும் ஓப்பனே பண்ணலை. இது நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இது தீரப்போகுது. அதனால் நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன், சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என் பையன் வரும்போது எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். இனி இதை ஃபில் பண்ணி பாத்ரூமில் வைக்கிறேங்க. பாருங்கள், போன எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பயங்கரமாக குவாலிட்டியானது, பயங்கர காஸ்ட்லி. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. பிரைட்னிங் டூனிங் வாட்டர், சும்மா நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி தான் இந்த இது க்ரீம். இது வந்து இதுவும் சோப் தாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறோங்க. இந்த பாட்டிலெல்லாம் பாருங்கள் தீர்ந்துச்சு. இதிலெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். ரீஃபில் வாங்கிட்டு வர சொன்னேன் நான். இதனால் இதிலெல்லாம் ஃபில் பண்ணி பாத்ரூமில் வச்சிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஸ்கின்னை பற்றி கவலை இல்லாமல் இதெல்லாம் எல்லாம் பண்ணிடுச்சு. நானும் யூஸ் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுவார். அதனால் இது ஆனால் எனக்கு இதெல்லாம் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். வரும் ஒரு 2-3 மாதத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். பாடி ஷோ எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்கணுங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கெமிக்கல் இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்காது. கொஞ்சம் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ஊரில் எல்லாம் வந்துருச்சு. நம்ம ஊரில் கொஞ்சம் கெமிக்கல் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இதே ப்ராடக்ட்டு வேறு கண்ட்ரியில் விற்றாங்கன்னா நல்லா குவாலிட்டியாக விற்கலாம். ஆனால் நம்ம ஊரில் விற்கும்போது என்னமோ தெரியல, ரேட் கம்மியாக விற்கணுன்ட்டோ என்னன்னு தெரியல, நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டில் வந்துருச்சு. இது வருங்க ஒரு 6 மாதத்துக்கு கூட வரும். ரொம்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக நம்ம யூஸ் பண்ணாலே போதுங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி இந்த பாட்டிலையும் இது ஒன்று ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா, இவ்வளோதாங்க என் பையன் எனக்கு வாங்கிட்டு வந்தது. அதேமாதிரி இதுவும் ஷாம்பு, கெராட்டின் ஷாம்பு. எனக்கு ஹேர் லாஸ் நிறையா ஆகுது. எனக்கு கொஞ்சம் ப்ளட்டெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க, 10 ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப ஹேர் லாஸ் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கான் ஹேர் லாஸ்க்கு. இது போட்டு பாரு, ஷாம்பு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஷாம்புலாம் போட மாட்டேன், இது தான் போடுவேன், ஷியக்கா தான் போடுவேன். இதை போட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் கொஞ்ச நாள் இதை போட்டு பார்த்து ஹேர் லாஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்க்குறேங்க. லாஸ்ட் இயர் எனக்கு இதுமாரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அதை யூஸே நான் பண்ணல. இந்த தடவை 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பாரு அப்படின்ட்டு. ஏஜிங் கேர் மாஸ்க்னு சொல்லியிருக்கான். வித் 2 kinds ஆஃப் லைப்போ கேப்சூல்ஸ் அண்ட் 4 kinds ஆஃப் யூஸ்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் ஃபார் எவ்ரிடே அப்படின்னு போட்டிருக்கான். சரி பார்க்கலாம், என்னென்று பார்க்கலாங்க. இப்போ அங்கே எப்படி தான் இருக்குது, இது போட்டு பார்க்கலாம். இப்போது ஸ்மெல் பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதிரி கெமிக்கல் ஸ்மெல் தான் வருது. எனக்கு கெமிக்கலே ஒத்துக்காது. சரி போட்டு பார்க்கலாம், வாங்கிட்டு வந்துட்டான், ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். மூஞ்சி மட்டும் தெரியாம பாருங்கள், ஃபேஸ் மாஸ்க் போட்டேங்க. போட்டால் அவங்க மூஞ்சிக்கு மாதிரியே பண்ணிட்டாங்க. குட்டி குட்டி கண்ணு, மூக்கு கொஞ்சம் பெருசா, வாய் ரொம்ப குட்டியும்டா. எப்படி இருக்கு பாருங்களேன். வேணா போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ரிசல்ட் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே 10 நிமிஷம் மாஸ்கை போட்டு படுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து கழுவலான்னு படுத்துட்டேங்க. கழுவுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன், சரியா?
பாருங்க மாஸ்க்கு போட்டேன், காஞ்சிச்சு எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதோ சுமார் இருக்கு. என்ன தெரியுது, ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பேருக்கு நான் போட்டேன், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு லைட்டு ஒழுங்கா இல்லை, லைட்டிங்கில் காட்டுறேன் பேசுகிறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. போட போட அப்படியே இம்ப்ரூவ் ஆயிருன்னு நினைக்கிறேன். இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டே. இனி ஒரு 10 டேஸ்க்கு தொடர்ந்து நான் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸ்கின் இது கொஞ்சம் பழப்பழப்பழப்பழன்னு கொஞ்சம் சுருக்கெல்லாம் குழஞ்ச மாதிரி தெரியுது. பரவாயில்லைங்க, ஸ்கின் கொஞ்சம் பழப்பழப்பழப்பழன்னு இருக்கு. நல்லா இருக்கு. ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்னா சும்மாவா, கெத்து தாங்க. நல்லா இருக்குங்க. பியூரிட்டி அங்கே இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்கின்.